ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். காலையில் சோஷியல் மீடியாவை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா WWE சேர்ந்த 20 பேர் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டேன். இதில் அங்கிள் ஹவுடி, கேரி ஜெயின், அலிஸ்டா பிளாக் மாதிரியான பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இதில் நம்ம ட்ரிபிள் ஹைச்சை வழக்கமாக காரணமாக சொன்னாலும் ட்ரிபிள் ஹைச்சோடைய வாய் டிகேஓ குரூப்ஸால் கட்டப்பட்டிருக்குது. டிகேஓ குரூப்ஸ் தான் டபிள்யூபிள்யூக்கு இவங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கிறா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கான காரணங்களை பற்றி பார்க்கலாம். அங்கிள் ஹவுடி, எரிக் லோவன், டெக்ஸர் லூமிஸ், கிரே, ஸ்டோகி ஸ்ட்ராக், ஆண்ட்ராய்டு சேஸ், நிக்கி கிராஸ். ஆக்சுவலி டோட்டலி பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ஒயிட் சிக்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஒயிட் சிக்ஸில் இருக்கிற எல்லாரையுமே டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிக்கி கிராஸ், எரிக் ரோவன் மற்றும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவங்க குடும்பமாக இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸில் இருந்து எப்படிலாம் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படிங்கிறத போட்டுட்டு ஃபேமிலி ஃபரெவர், அதாவது நாங்கள் இன்றைக்கி டபிள்யூ போனாலும் ஃபேமிலியாக இருப்போம் அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே சாண்டோஸ் எஸ்கோபார், அலிஸ்டா பிளாக்கை டபிள்யூ ரிலீஸ் பண்ணதெல்லாம் உண்மையிலேயே பல பேரால் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறமா செலினா வெகா அவங்களையும் டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து மோட்டார் சிட்டி மிஷின் கன்னில் இருக்கிற ஆலெக்ஸையும் சரி கிறிஸையும் சரி 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அப்பாலோ க்ரூஸை டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீண்ட நாட்களாக இவர் ரிலீஸ் ஆவார்னு எதிர்பார்க்கப்பட்டது, இவர் ரிலீஸ் ஆகிட்டார். சாண்டோஸ் எஸ்கோபார் இன்ஜுரினால் போனதுனால அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோகி ஸ்டாக் இன்ஜுரினால் இருக்கிறதுனால அவங்களையும் டபிள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா NXTயை சேர்ந்த பல சூப்பர் ஸ்டார்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹைச்சான்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ட்ரிபிள் ஹைச் இதில் நிறைய டீமை பார்த்து முத்தாக பார்த்தீங்கன்னா பொறுக்கி எடுத்து டபிள்யூக்கு கூட்டிகிட்டு வந்தார். எக்ஸாம்பிளுக்கு மோட்டார் சிட்டி மிஷின் கன் TNA ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் டபிள்யூக்கு கூட்டிகிட்டு வந்தார். டபிள்யூக்கு அந்த 3 வாரத்தில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு. அதன் பின்பு இவங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிகே குரூப்ஸ் கண்ட்ரோலில் தான் டபிள்யூ இருக்கிறதுனால சரி இவங்களை வச்சு பிளான் எதுவும் இல்லை, இவங்களை வச்சு மார்க்கெட்டிங்கும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச் ஆர்வப்பட்டு தான் இவரை கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் டிகே குரூப்ஸ் இப்போ இவங்களோட கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சதுனால அனுப்பிவிட்டாங்க. ட்ரிபிள் ஹெச் ரொம்ப லைக் பண்ணி ஒரு ரெஸ்லரை AEWலேருந்து கூட்டிகிட்டு வந்தார்னா அது அலிஸ்டா பிளாக். NXTயில் அலிஸ்டா பிளாக்கை பெரிய லெவலில் காட்டினார். அதே மாதிரி மெயின் ராஸ்டர்லையும் காட்டலான்னு ட்ரை பண்ணார். பால் ஹேமனுக்கு அலிஸ்டா பிளாக்கை ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கூட ஆசைப்பட்டார். ஆனால் டிகேஓ குரூப்ஸுக்கு அலிஸ்டா பிளாக்கை பிடிக்கல, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி போன மாதம் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அலிஸ்டா பிளாக் ராண்டி ஆர்டனையே பீட் பண்ணுற மாதிரி தான் காட்டினாங்க. ஏன் சடன் முடிவுன்னு தெரில. எனக்கு கிடைச்சிருக்கிற சில செய்திகள் என்னென்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அலிஸ்டா பிளாக் வந்து டபிள்யூபிள்யூ கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டிருக்காரு. அதாவது ராண்டி ஆர்டன் கூட அலிஸ்டா பிளாக் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ஒன்றா இருக்கணும், அந்த இடத்துல பேட் மெக்கஃபி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிகேஓ குரூப்ஸ் முடிவெடுத்தாங்க. அது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா அலிஸ்டா பிளாக்கை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ மேனேஜ்மெண்ட்டும் டபிள்யூபிள்யூ கிரியேட்டிவ் டீமும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் டிகேஓ குரூப்ஸ் எடுத்த ஒரு முடிவு ஃபெயிலியர் ஆகிட்டு அதனால் அலிஸ்டா பிளாக்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அலிஸ்டா பிளாக் அண்ட் செலினா வெகாவை டபிள்யூபிள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். அதாவது டிகேஓ குரூப்ஸ் வேணுக்குனே பார்த்தீங்கன்னா அலிஸ்டா பிளாக்கையும் செலினா வெகாயும் அவங்கள வச்சு பிளான் இருக்குது, அவங்கள வச்சு திட்டம் இருக்குது, ரேண்டிட்டும் கூட கோர்த்து விடலாம். ஆனால் வேண்டாம், இவங்கள வச்சு நான் பண்ணது வந்து தப்பு, நீங்கள் பண்ணது தான் சரி, அதாவது டிகேஓ குரூப்ஸ் நினச்சது தப்பு, டபிள்யூபிள்யூ நினச்சது தான் சரி அப்படிங்கிறத காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களை வேணுக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி எல்லா ரெஸ்லர்ஸையும் பார்க்கும்போது டபிள்யூபிள்யூல இவங்களுக்கு டபிள்யூபிள்யூ ஒழுங்கான ஸ்டோரி லைன் கொண்டு போகலை. கேரி ஜெயினை வீக்லி காட்ட தான் செய்கிறாங்க. ஆஸ்கா கூட ஸ்டோரி லைன் இருக்குது. கேரி ஜெயின் பார்த்தீங்கன்னா ஸ்கை கூட ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காங்க. அப்படி இருந்தும் கேரி ஜெயினையும் டபிள்யூபிள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பேரை ரிலீஸ் பண்ணதுக்கு காரணம் ட்ரிபிள் ஹெச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, டிகேஓ குரூப்ஸ் தான். டிகேஓ குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் இப்படி தான் கணக்கு எடுப்பாங்க. ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா எந்த ரெஸ்லர்ஸ் சேலரி வாங்கிட்டு அவங்களால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இருந்தும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரெஸ்லர்ஸ் டபிள்யூக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு டிகேஓ குரூப்ஸ் லாஸ்ட் இயர் பிரான் ஸ்ட்ரோமன் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பல பேரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ட்ரிபிள் ஹைச்சோடைய வாய்கள் கட்டப்பட்டிருக்குது. ஏன்னா அவர் அலிஸ்டா பிளாக்கெல்லாம் கண்டிப்பாக டபிள்யூ போகிறதுக்கு அனுப்பியிருக்க மாட்டார். ஆனால் ட்ரிபிள் ஹைட்ஸ் நினச்சா மட்டும் இவங்கெல்லாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா ட்ரிபிள் ஹைட்ஸே டபிள்யூவில் வேலைக்காரன் தான். இதுக்கெல்லாம் முதன்மை காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா வின்ஸ் மேக்மேனுக்கு மேலே நிறைய கேஸ் வந்துருச்சு, வயசாகிடுச்சு, டபிள்யூ பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சொத்தெல்லாம் பிள்ளைகிட்ட கொடுப்பாங்க. ஆனால் தான் பிள்ளைங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது, மொத்த சொத்தையும் தானே தின்னு பேண்டு தீக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த வின்ஸ் மேக்மேன் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா டிகேஓ குரூப்ஸ்கிட்ட விட்டார். நிறைய பேர் கேட்பீங்க, அது என்ன டிகேஓ குரூப்ஸ்னு. ஒரு கடையை நடத்துறீங்கன்னா நான் தான் ஓனர், ஆனால் 10 பேர் பார்ட்னர்ஷிப்பு போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு குரூப்ஸ் தானே. அதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்ஸ். அந்த குரூப்ஸுக்கு டிகேஓ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த டிகேஓ குரூப்ஸ் இருக்கிறாங்கல்ல, அதில் எக்கச்சக்க பேர் பங்கு சந்தையாக இருக்கிறாங்க. அதாவது டபிள்யூபிள்யூ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கான கோடி சொத்து மதிப்புடையது. அதை ஒருத்தரால் வாங்க முடியாது. வின்ஸ் மேக்மேன் வாங்கின மாதிரி மற்றவங்களால வாங்க முடியாது. அதனால் 80க்கும் மேற்பட்ட பணக்காரர்கள் சேர்ந்து ஷேரை வாங்கினாங்க. இந்த டிகேஓ குரூப்ஸில் ஒரு பர்சன்டேஜ் ஷேரு ராக்குக்கும் உண்டு. எஸ், ஹாலிவுட் உலகத்துடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவருக்கு டபிள்யூலேருந்து வருஷம் 200 கோடி ரூபா ஷேராகவே கிடைக்குது. ஸோ இப்படி ராக்கும் ஷேர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்து டபிள்யூவில் ஷேர் இருந்தாலும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் டபிள்யூவில் அவர் ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண வேலைக்காரன் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் டபிள்யூ ரிலீஸ் பண்ணதுனால அவரால் பேச முடியல. டபிள்யூ பொறுத்தவரை எல்லாரையும் தெளிவாக காட்டணும், அதாவது ட்ரிபிள் ஹெச்சுக்கு திறமையுள்ளவங்களை காட்டணும், நல்ல ஸ்டோர் லைன் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்க தான் செய்யுது. ஆனால் பட்ஜெட் தாக்குதல் ரெசல்மேனியா ஸ்டேஜ் சின்னதாக போதும், டிக்கெட்டை கொள்ள ரேட்டு விற்கணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற, அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே எய்மிங்கில் தான் டிகேஓ குரூப்ஸ் இருக்கிறதுனால இத்தனை பேர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷோவையும் மட்டமாக கொடுக்குறாங்க. அதாவது இந்த வருடம் ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்து பார்க்கறதுக்கு $10,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அதாவது இதை வச்சு ஒரு காரே வாங்கிடலாம். வின்ஸ் மேக்மேன் காலத்தில் முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் பணக்காரங்க தான். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா $2,000-3,000 டிக்கெட்டுக்கு பணத்தை வாங்கி உட்கார வச்சு பார்க்க வைப்பார். ஆனால் பின்னாடி போக போக டிக்கெட் ரேட் கம்மியாக இருக்கும். அதாவது $50 இருந்தாலே ரெசல்மேனியாவை பார்க்கலாம், மேலே ரொம்ப தள்ளி இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்தது. அதனால தான் 1,00,000 ஆடியன்ஸ் வரைக்கும் ரெசல்மேனியாவை பார்த்தாங்க. டிக்கெட் ரேட்டு மேலே ஏற கம்மியாக இருக்கும், கீழே அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப அதிகம், கீழே விற்ற ரேட்டு மேலே. அதாவது கீழே $1,000 டிக்கெட் விற்றாங்கன்னா அந்த $1,000 அத்தத்துலேருந்து உட்காந்து பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு கொள்ள ரேட்டில் டிகே குரூப்ஸ் விற்கிறாங்க. ஏன்னா ஓனர்கள் பல பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஷேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொள்ள ரேட்டில் டிக்கெட் விற்கிறாங்க. இதனாலேயே இந்த வருடம் நடந்து முடிஞ்ச ரெசல்மேனியாவில் வெறும் 50,000 ஆடியன்ஸ் தான் ரெசல்மேனியாவை பார்த்துருப்பாங்க. போக பார்த்தா இந்த டிகே குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ அழிக்காமல் போக மாட்டாங்க போல இருக்குது. டபிள்யூபிள்யூ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினது வின்ஸ் மேக்மேன். அதே மாதிரி டபிள்யூபிள்யூ எனும் பெரிய சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு கையில் ஒரு அருவாளை கொடுத்ததும் வின்ஸ் மேக்மேன் தான். ஆனால் இப்போ வின்ஸ் மேக்மேன் யோசிக்கிறாரு, எதுக்குடா கொடுத்தோம் அப்படின்னு. ஏன்னா ஸ்டேஜில் இருந்து எங்கே பார்த்தாலும் விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட்டு, எதிலும் அட்வர்டைஸ்மெண்ட், எங்கும் அட்வர்டைஸ்மெண்ட். அதனாலேயே டபிள்யூபிள்யூ அழிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கும் மேலே டிக்கெட் ரேட்டுனால் அதிகமாக அழிஞ்சிட்டு இருக்குது. டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த டபிள்யூபிள்யூ நெட்ஃப்ளிக்ஸில் போட்டானுங்க, அதுலேயும் பாதி பேர் அழிஞ்சு போயிட்டானுங்க. இப்படி எல்லாத்துலேயுமே காசுன்னு ஊறிக்கிட்டு இருக்க டிகே குரூப்ஸுக்கு எப்போ தான் இந்த பணத்தாசை தீரும்னு தெரில. இந்த பணத்தாசை வெறியினால் இதுக்கப்புறமா எத்தனை ரெஸ்லர்ஸ் டபிள்யூபிள்யூவில் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு தெரில. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிகே குரூப்ஸ் ரன் பண்ணுறதுனால டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருப்படியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது அப்படி உருப்படியாக ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை இப்போ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் டிகே குரூப்ஸ், அதுக்கு ட்ரிபிள் ஹெச் உடந்தையாக இருக்காருன்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சை திட்டாதீங்க. இந்த டபிள்யூபிள்யூ மானங்கட்ட பையன் வின்ஸ் மேக்மேன் வித்துட்டு போனால் பார்த்தீங்களா, அவனை திட்டுங்க.